தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலே மரணமிலா பெருவாழ்வில் வாஞ்சிடலாம் கண்டி புனைந்துரையே பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலார் தாயார் சின்னம்மை இல்லத்தில் தர்மசாலை ஞானசபை விழா ஆரம்பித்து 12வது ஆண்டு துவக்க விழா என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே பல சன்மார்க்க சான்றோர்கள் எல்லாம் உரையாற்றுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அதற்கு முன்னாடியாக நமது அன்பர் சொன்னார், வழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீட்ட வேண்டாம்னு சொல்றாரு. அது அந்த பாயிண்ட் கொஞ்ச நேரம் சொல்லாது, எனக்கு நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாருல்ல, அந்த அனுபவத்தில் தான் சொல்றாரு. அதாவது வழிக்கிறதும் வேண்டாம், நீக்கிறதும் வேண்டாம், வாழ்வதற்கு வழி தேவை தானே. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள், என்ன சொல்றாரு? பித்தலாம் உடைய உலகர்தம் கலக பிதற்றலாம் என்று ஒளிந்திடுமோ, சத்தெலாம் ஒன்றென உணரும் உணர்ந்த சன்மார்க்க சங்கம் என்று ஓங்குமோ, தலைமை சித்தலாம் அல்ல சித்தன் என்றுருமோ தெரிந்திலேன் என துயர்த்திருந்தேன், ஒத்தலாம் உனது திருவுலம் அறிந்ததே உரைப்பதென் அடிக்கடி உனக்கு என்று சொல்லுவார். இந்த உலகம் எப்படி இருக்கிறது? பித்தலாம் உடைய உலகர்தம். பித்துனா என்ன? பைத்தியக்காரன் அர்த்தம். இந்த உலகம் பைத்தியக்காரத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை மாற்ற வேண்டுமானால் ஒரு புனிதம், ஒரு சன்மார்க்கம் தேவைப்படுகிறது. இதற்கு முன்னாடி மார்க்கங்கள் எல்லாம் நிறைய இருந்திருக்கிறது. அளவில்லாத மார்க்கங்கள் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து. மார்க்கம் என்றால் வழி. மனித குலத்திற்கு வழிகாட்டியவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனால் அந்த வழியெல்லாம் நமக்கு உகந்ததாக இருந்ததா என்றால் ஒரு வழி கூட உயர்ந்ததாக நமக்கு தெரியவில்லை.
எல்லாம் ஐயா சொன்னார், பல உணவு முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை எல்லாம் நம்ம சத்தியமூர்த்தி ஐயா பேசினார்கள். இது எல்லோருமே படித்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டியது அவர்களுடைய சுதந்திரம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரையில் நாம் உண்ணாமல் இருந்திருக்கிறோமா, உறங்காமல் இருந்திருக்கிறோமா? வாழ்க்கை முழுவதும் பிறந்ததிலிருந்து இன்று வரையில உண்ணுவதும் உறங்குவதும் தான் வாழ்க்கை என நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் ஆரம்ப நிலையிலே உணவு முறைகளை கட்டுப்பட வைக்கிறதுக்காக சில வழிமுறைகளை சொன்னார்கள். ஆனால் அந்த உணவு முறைகள்னால் நம்மளுடைய வாழ்க்கை உயர்ந்து விடுமா என்றால் உயர்ந்துவதற்கு வாழ்க்கை இல்லை. அடுத்ததாக தவம், தியானம் என்று பல வகையான வழிமுறைகளை எல்லாம் இந்த உலக மக்களுக்காக சொல்லியிருக்கிறார்கள் ஞானிகள் எல்லாம். ஆனால் வள்ளல் பெருமான் தியானம், யோகம், தவம் இதெல்லாம் என்ன சொல்றாரு? வெற்று மாயாஜாலங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அவர்கள் சொல்லிக் கொடுத்த தவம், யோகம், தியானம் எல்லாம் வேறு. வள்ளலார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தியானம், யோகம் வேறு. அதற்கும் இதற்கும் கோடான கோடி பங்கு வித்தியாசம் இருக்கிறது. வள்ளலார் தியானத்தை சொல்லுவார். தியானமயமானால் என்ன சொல்றாரு? பொசிப்பு மாறுன்றார். நீ உண்மையிலேயே தியானம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உணவு முறைகள் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுன்றார். தியானமயமானால் பொசிப்பு மாறும், உணவு உண்ணக்கூடிய எண்ணம் வராது. அப்போ நீங்கள் உணவு உண்றீங்கன்னா என்ன தியானம் பண்ணி உணவு சாப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தது? அந்த தியானத்தினால் பயனில்லை என்று பொருள் இல்லைங்களா? அடுத்ததாக, ஏன்னா நான் நிறைய பேசிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம். நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்கள் நிறைய யூடியூப்பில் கேட்டுட்டு இருப்பீங்க. தூக்கத்தை விட அசதின்னு பேர். அப்போ அசதி வருகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? படுத்துருவோம். அது மாதிரி ஒரு நாள் வள்ளலார் படுத்துட்டாராம். இறைவனை நினைக்கின்ற பொழுது அவருக்கு எந்த விதமான ஒரு உண்மையும் புலப்படவில்லை. அவருடைய சலிப்பின் காரணமாக, அசதியின் காரணமாக அப்படியே அசந்து படுத்துறார். படுக்கின்ற பொழுது இறைவன் திடீர் என்று ஒரு வார்த்தை எடுத்து சொல்லுகிறாராம். நான் சொல்லியது வேறு, நீ செய்வது வேறு, அதனால் நான் சொல்லியதை செய் அப்படின்னு வள்ளலாருக்கு இறைவன் சொல்ற மாதிரி எழுதுறாரு. அது நடராஜபதி மாலையில அந்த பாடல் வரும், படிங்க. வாட்டமொடு சிறியனேன் செய்வதை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணிற் கிடந்து அருளை உண்ணி உலகியலனை மறந்து துயில்கின்ற போது நாட்டமுருவை கரையில் என் அருகணைந்து என்னை நன்றுரை எழுப்பி மகனே நல் யோகம் ஞானம் எனினும் புரிதலின்றி நீ நறிதல் அழகலவே ஈட்டுக நின் எண்ணம் வலிக்க அருளமுதம் உண்டு இன்புருக என்ற குருவே என் ஆசையே எந்த நண்பே நிறைந்த பேர் இன்பமே என் செல்வமே வேட்டை வயளிக்கின்ற நிதியே சாகாத வித்தையில் விளைந்த சுகமே மெய்ஞான நிலை நின்ற விஞ்ஞான கலருளே வேகும் நடராஜபதியே. இங்க யோகத்தை பற்றி என்ன சொல்றார் வள்ளலாரு? நல் யோகம்னு ஒரு வார்த்தை போடுறார். நம்ம செய்யக்கூடிய யோகமெல்லாம் என்ன? கண்ணை மூடிக்கிட்டு யோகம் பண்ணா அது யோகம் அல்ல. உத்ராட்சி கொட்டியை எண்ணிக்கிட்டு
யோகம் பண்ணால் யோகம் அல்ல. ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு தவம் செய்தால் தவம் அல்ல. காடு மலை குகை குன்றுகளில் சென்று தவம் இருந்தாலும் தவம் அல்ல. அப்போ உன்னுடைய தவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், உன்னுடைய தியானம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இதற்காகத்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் ஞான சரிகை என்ற 28 பாடல்களை வைத்தார். அதுக்கு பேர் என்ன வச்சாரு? ஞானம். அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஞான சரிகை. அதுல உள்ள போனா என்ன இருக்கு? ஞான சரியை இருக்கு, ஞான கிரியை இருக்கு, ஞான யோகம் இருக்கு, ஞானத்தில் ஞானம் இருக்கு. அதுல வந்துருச்சா? ஞான சரியை இருக்கு, ஞான கிரியை இருக்கு, ஞான யோகம் இருக்கு, ஞானத்தில் ஞானம் இருக்கு. இந்த 4 முறையை தான் நம்ம கடைபிடிக்கணும். நமக்கு வரையறுக்கிறார் வள்ளல் பெருமான். அப்போ அந்த வரையறுக்கின்ற பொழுது முதல் பாடல் பண்ண இல்லையா, இறைவனை முதல் நினைப்பதற்கு பழக வேண்டும். இறைவனை நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ எந்த இறைவனை நினைக்கிறீங்க? எப்படி நினைக்கிறீங்க? எந்த ரூபமாக நினைக்கிறீங்க? அப்போ இறைவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு கிடைக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்களானால் நீங்கள் நினைப்பது தவறு என்பது தெரியும். புரியுதுங்களா? வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? ஞான சரிகை. அதுக்கு முன்னாடி எத்தனை இருக்கு? சரிகை, கிரியை, யோகம், ஞானம், நன்னாங்கு 16 படித்தரங்கள் இருக்கு. வள்ளலார் முன்னாடி இருக்கக்கூடிய 12 படித்தரங்களை தூக்கி அப்புறப்படுத்திட்டார். என்ன பண்ணிட்டாரு? அத 3 12 படிகள் தான் இதற்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய தவ யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது. அது பூரா அப்புறப்படுத்திட்டு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ முன்னாடியே உனக்கு எல்லாம் பதிவாயிருக்கு, அந்த வழியில போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? மரணம் தாண்டா வருவன்ட்டார். அதனாலதான் அதுக்கு என்ன சொல்றாரு? ஆடாதி சத்தும் அசையாதி. அது மட்டுமா சொன்னாரு? அடுத்த வரினா பொய் உலகை நம்பாதி. ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்கு? பொய் உலகம். இதுக்கு முன்னாடி சொல்லவங்கலாம் யாரு? பொய் பிடித்தவர்கள் சொல்றாரு. வாப்பனா சொல்லுங்க சார். அப்போ பொய் பிடித்தவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுது சன்மார்க்கத்து யூ ஆர் அன்ஃபிட் அப்படின்ட்டு. நம்ம எல்லாமே அன்ஃபிட். ஏதோ எல்லா கொள்கையும் போல நம்மளும் ஒரு கொள்கையில் இருக்கோம். அது ஒரு பெருமை. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு கொள்கை இருக்கு இல்லைங்களா? எத்தனையோ கொள்கைகள் இருக்கு நாட்டில். எல்லாருக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு, இஸ்லாம் மதத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு, இந்து மதத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு, பௌத்த மதத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு. இப்படி எல்லா மதங்களுக்கும் சமயங்களுக்கும் கொள்கைகள் நிறைய இருக்கு. ஆனா வள்ளலார் நமக்கு முதல்ல ஆரம்பத்தில் நீங்க சொன்ன மாதிரி தான் அவரும் கொஞ்சம் நினைச்சு பார்த்தாரு. வேத சன்மார்க்கன்னு வச்சாரு. சரி, வேதங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை மக்களுக்கு சொல்லலான்னு. அது சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஷடாந்தன்னு ஒன்று கொண்டு வந்தார். ஷடாந்த சன்மார்க்க சங்கன்னு. அதையும் பார்க்குறாரு. கடைசியில் இது மக்களுக்கு முன்னாடியே சொல்லி சொல்லி ஏமாந்து போன மார்க்கம், இதையும் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு அதையும் தூக்கி அப்புறப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் தான் கடைசியில் என்ன வராரு? அழுத்தமா சொல்றாரு, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். இதுதான் முடிவையான மார்க்கம். இது நான் தோற்றுவிக்கப்படவில்லை, இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. அதனால்தான் வள்ளலார் என்ன சொல்றாரு? இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கத்தை என்னை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய ஆண்டவர். அதனால்தான் நான் என்ன சொல்றேன்? இப்போ நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன். வேற யாருக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கல வள்ளலார். ஏன்னா வேற யாராவது பொறுப்பு எடுத்தாங்கன்னா மற்ற மார்க்கங்கள் மாதிரி குழப்பி, அவங்களும் குழப்பி நம்மளையும் குழப்பிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சன்மார்க்கத்தில் இந்த எல்லைக்குள்ள வந்துட்டா வராது இருக்கிற வழி பிரச்சனை கிடையாது.
இந்த எல்லைக்குள்ள வந்துட்டீங்கன்னா இது இறை மார்க்கம். என்ன இறை மார்க்கம்? இறைவன் ஒருவனே என்ற மார்க்கம். அந்த இறைவன் மற்ற மதங்களில் சொல்லிய இறைவன் அல்ல. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சன்மார்க்கத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கு. அவர் சொன்னத்தான் வள்ளலார் சொன்னார், இவர் சொன்னத்தான் வள்ளலார் சொன்னார், அந்த ஆள் சொன்னத்தான் வள்ளலார் சொன்னார். எவன் சொன்னதையும் வள்ளலார் சொல்லலை. எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்திட்டாரு. அதனாலதான் ஞானசரிகளே ஒரு பாட்டை போட்டார். என்ன பாட்டு அது சொல்லுங்க? கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே. இது 4 வரிக்குள்ள எல்லாம் அடங்கிடுச்சா? இதுவரையில் நீங்க இதுவரையிலும் இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள், இப்ப நம்ம அதனுடைய பின்னாடி அதை பின்பற்றவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம்? பழைய குப்பையை கிளறிக்கிட்டு இருக்கிறோம். பழைய குப்பையை கிளறினா என்ன இருக்கு அதுல? அதனாலதான் ஸ்ட்ராங்கா சொன்னாரு, கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உலகியலி இதுவரையில் உண்மை அறிந்திலரே. பரவாயில்ல, விண்டதினால் என் இனி நீ இனிமேல் நீங்க என்ன பண்ணோம்? சமரச சுத்த சன்மார்க்க மெய்நெறியை, பொய்நெறி அல்லது மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்த சிற்றம்பலத்தே என் தந்தை அருள் அடைவின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே. எப்படி இருந்தா நமக்கு அந்த இரவாத வரம் கிடைக்கின்ற ஒரு பட்டியல் போட்டாரா? நம்ம என்ன பண்றோம்? இன்னும் பழைய நூல்களை வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுக்கிறோம் செல்ஃபில். அவர் என்ன சொன்னாரு, இவர் என்ன சொன்னாரு, இவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு. நான் ஒரு வீட்டுக்கு போன பார்த்தா அங்கே யோக நூல்கள் ஒரு 500 இருக்கு. மற்ற என்னென்னா கதை கற்பனைகள் உள்ள நூல்லாம் செல்ஃபில் அடிக்கி பெரிய பிரம்மாண்டமாக அவர் தான் ஏதோ படித்த மேதை மாதிரி காட்டிக்கிறாரு. ஒரு 5000 புக்கு இருக்குது லைப்ரரி மாதிரி. இதனால என்ன பிரயோஜனம்? நீங்க 1000 நூல்களை படித்து என்ன சார் பிரயோஜனம்? உண்மையான ஒரு நூலை படிங்க போதும். அந்த உண்மையான நூல், ஒரே நூல் உலக வரலாற்றில் வள்ளலார் எழுதிய திருவருட்பா. அதனால்தான் வள்ளலார் சொன்னார், மற்றவங்களை குறை சொல்லாமல் அவர் சொல்லுகிறார், உண்மை உரைக்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்கெல்லாம் பொய் சொன்னாங்கன்னு அவர் சொல்ல மாட்டார். நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மை உரைக்கின்றே உகந்தடைமீர் உலகி உரையதனில் சந்தேகித்து உளறி அழியாது என்மையினால் என நினைவி எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இதை கெண்மின் நிவி தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்தியவார் வழிக்க கண்மை தரும் ஒரு வெறுஞ்சீர் கடவுள் என புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே. ஆண்டவர் எப்போ என்ன சொல்றாங்க? வரக்கூடிய தருணம்னாரு. எந்த ஞானி உலகத்தில் இப்படி சொல்லியிருக்காங்களா? ஆண்டவர் வரக்கூடிய தருணம் ஜாக்கிரதையா இருக்குன்னு. உலக வரலாற்று எந்த நூலாவது இருக்கட்டும், ஆண்டவர் என்னை பார்க்க வராரியா, நான் அவர் ஒன்றோடு ஒன்று இணைய போறோம், அதனால அதுக்குள்ளே என்னென்ன வேலைகள்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்த ஒரே ஒரு அருளாளர் வள்ளலார் மட்டும்தான். சித்தி விழாக திருமாலைக்கு வராரு. அதுக்கு முன்னாடி வடலூர் சத்தியஞான சபைக்கு வர வேண்டிய வள்ளலார் ஆண்டவர். அது ஒரு பெரிய வரலாறு. சத்தியஞான சபை விளக்க பத்திரிகையில சத்தியஞான சபைக்கு தான் இறைவன் வந்து வள்ளலார் அவரும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்க வேண்டும். ஆனா வள்ளலார் முன் அறிவிப்பு என்ன கொடுக்கிறார் மக்களுக்கு? அப்ப இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்களுக்கு, சன்மார்க்க அன்பர்களுக்குன்னே ஒரு பாட்டை போட்டாரு. என்ன போட்டாரு? சன்மார்க்க சங்கத்தி சிற்றடியே நுமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன் தயவுனோடும் கேட்பி என் மார்க்கத்தில் எமை உமக்குள் ஒருவன் என கொள்வி எல்லாம் செய்வல்ல நமது இறைவனையே தொழுவி உன்மார்க்கத்தவர் போலே வேறு சில புகன்றே குந்தி மயக்கடையாதி
பூரண மெய்ச்சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே தன்னானை என்னானை சார்ந்து அறிவின் ஈண்டு. சக்தி வச்சு சொன்னார். நம்ம கேட்கிறோம் அன்னைக்கு இல்லையும், அப்பயும் சொன்னார். சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு சக்தி வச்சு சொல்றாரு, இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். நீ இதுக்கு முன்னாடி என்னவோ எப்படியோ இருந்தீங்க, பரவாயில்ல, இனிமேல் நீங்க என்ன பண்ணா வீண்காலம் கழிக்காதீர்கள். ஏனென்றால் இறைவன் வருகின்ற தருணம், இறைவன் வருந்து என்னை அழைத்து செல்லுகின்ற தருணம். இதற்கு முன்னாடி நான் சொல்லுவதை நீங்கள் கேட்டீர்களானால் நீங்களும் என்னை போன்ற பெரிய லாபத்தை அடையலாம். உங்களையும் ஆண்டவர் அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நான் சொல்லுவதை மட்டும் கடைபிடிங்கன்னு சொன்னார். அப்பதான் அந்த ஒழுக்கத்தை கொண்டு வர்றாரு. ஆண்டவர் வருகின்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? நெல்லொழுக்கத்திற்கு வருவதோடு மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள் எழுதுறார் சார். இது எந்த ஞானி சொல்ல முடியும்? நீங்களும் நெல்லொழுக்கத்திற்கு வருவதோடு மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். எதற்காக? ஆண்டவன் என்னை காண வருகிறார். நீங்களும் அவரை பார்ப்பதற்கு ஒரு நல்ல தருணம். இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். பாடிக்கிறோம் இல்லையா? ஏன் இந்த தருணத்தை நல்ல தருணம் சொல்றாரு? இது நல்ல தருணம், இப்போ நாளைக்கு இல்ல, நேற்றல்ல, இது நல்ல தருணம் அருள் செய்ய, இது நல்ல தருணம் அருள் செய்ய சொல்றாரா? அப்ப இறைவனை வர வைத்து நம் கூட இருந்த சன்மார்க்க அன்பர்களை அழைத்து செல்வதற்கு வள்ளலார் தயாராக இருந்தார். ஆனா அதுக்கு என்ன வேணும்? இறைவன் இன்னைக்கு கூட நம்மளை கூப்பிட்டு போறதுக்கு தயாரா இருக்காது சார். ஆனா அவர் அழைத்து செல்லுகின்ற அளவிற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? அதை தான் நம்ம யோசனை பண்ணணும். நாளைக்கு நம்மள ஆண்டவர் வந்து நாளைக்கு 12 மணி கூட கூட்டு போயிடுவார். எப்போனாலும் கூட்டு போறதுக்கு அவருக்கு ரெடி. ஆனால் நம்ம தயாரா இருக்கிறோமா? தயாரா இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வள்ளலார் என்ன ஒழுக்கத்தை சொன்னார் நமக்கு? 4 ஒழுக்கம் நீங்க எல்லாம் படிச்சதானே, நம்ம அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. அந்த 4 ஒழுக்கத்துல எந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க சொன்னாரு? 2 ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் 2 மட்டும் நீங்க கடைபிடிச்சுக்கனா இன்னும் 2 ஒழுக்கம் உங்களுக்கு போனஸ். ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த 2 ஒழுக்கத்தை நீங்க கடைபிடித்துக்கு தயார் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜீவன் ஓப்பன் ஆயிடும், ஆன்மா ஓப்பன் ஆயிடும், உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களும் ஒளிமயமாக மாறும். நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? இந்த உடம்போட மரணமில்லா பெருவாழ்வு நிறைய பேர் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த உடம்போட மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு சான்ஸே கிடையாது. அப்படிலாம் நம்பிட்டு இருந்தா ஏமாந்துருவீங்க. அதையும் வள்ளலார் சொல்றார், ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே. இது ஊன் உடம்பு. ஊனுன்னா என்ன? புண்ணுன்னு அர்த்தம். இந்த புண்ணாலான உடம்பை எப்படி மாத்தணுமா? பொன்னுடம்பா நீங்க மாத்தணும். புண்ணுடம்பை பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுலம் கலந்த எந்தனி அன்பே. அப்போ நீங்க இந்த உடம்போட போறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த உடம்புல 3 வேளையும் ஐயா சொன்ன மாதிரி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா தூங்கிட்டே இருக்க வேண்டியதான், சாக வேண்டியதான். நீங்க அறுசுவை உணவு அதுக்கு முன்னாடி எல்லாம் தின்னுக்கிட்டு தான் இருக்கும். அந்த அறுசுவை உணவினால மரணமில்லா பெருவாழ்வு உங்களுக்கு கிடைச்சிருமான்னா குறைச்சாலும் கிடைக்காது, விட்டாலும் கிடைக்காது. ஏன்னா எத்தனையோ ஞானிகள் சாப்பாடை விட்டவெல்லாம் செத்து போயிட்டான். ஊசியின் மேல் காலூன்றி 1 கோடி காலம் தவம் செய்யணும் காண்பதறிதாம் கடவுளாகி வள்ளலார் சொல்றார். அப்ப உங்களுடைய எண்ணம் எப்படி? உணவு மேல பற்று வருமா உங்களுக்கு? இறைவனை உண்மையாக நீங்கள் நினைக்க வேண்டுமானால் அழுத கண்ணீர் மாறுமோ, ஆகாரத்தில் இச்சை செல்லுமோ? வள்ளலார் என்னைக்காவது பசிச்சு வந்து சோறு போடுன்னு என்னாவது யாரையாவது கேட்டிருக்காரா? எனக்கு பசி வந்துச்சு சாப்பாடு போடுன்னு கேட்டிருக்காரா? ஏன்னா வள்ளலாருக்கு பசி என்பதே தெரியாது.
ஆனா வள்ளலாருக்கு பசி இருக்குது என்பது ஆண்டவருக்கு தெரியும். 24 மணி நேரமே என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பா, உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா, உயிர், உடம்பெல்லாம் அது அப்படியே வாடி வதங்கி விட்டியா போயிடும். அதனால நீ உனக்கு பசி எடுத்தா கூட நீ அந்த பசி கூட நினைக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு அவர் நினைக்கின்ற பொழுதுதான் அதுக்கு வள்ளலார் பாடல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் வசித்த போது தான் வசித்ததாகி நல்லுணவு கொடுத்து என செல்வமுற வளர்த்தாய், வான்வதிக்கும் நெடுமார்க்கும் கிடைப்பதறிதா. உலகத்துல எந்த ஞானிகளுக்கும் கிடைக்காது. வானவர், தேவர், மூவர் எத்தனை பேருக்கும் அது மாதிரி கிடைக்கலையா. நான் வசித்த போதெல்லாம் தான் வசித்ததாகி என்ன உணவு கொடுத்தாரு? நம்ம சாப்பிடுற உணவா? நல்லுணவுன்னு போட்டாருங்க. அங்க பேர் தான் அமுதம். அந்த அமுதம் எங்கே இருக்கிறது? நீங்க போய் வெளியே மளிகை கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. ஏதாவது அமுதம் வந்து குடோன்ல விற்கிது, அங்க போய் வாங்கிக்கலாம் நினைக்காதீங்க. இறைவன் நம்மை அனுப்புகின்ற பொழுது ஆன்மாவில் ஸ்டோர் பண்ணி தான் அனுப்புறாரு. உங்களுக்கு வர்றதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்றாரு, திரும்பி போறதுக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்காரு. அப்போ அந்த டிக்கெட்டை நீங்க என்ன பண்றீங்க? வச்ச இடம் தெரியாத முடிச்சுட்டு இருக்கணும். வரும்போது வந்துட்டு டிக்கெட் டைரக்டா கொடுத்து அனுப்பிச்சிட்டார், போலவத்துக்கு வந்தாச்சு. நீ ரிட்டர்ன் ஆகிறதுக்கு டிக்கெட் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா இங்க வந்த வழி தெரிஞ்சாதானே போற வழி தெரியும். நீ வந்த உடனே வந்த வழியெல்லாம் மறந்தாச்சு. எப்படி மறந்தீங்க? இந்த 3 ஆசைகள் நம்மளை பற்றி கொண்டதா எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. என்ன ஆசை இது? இந்த 3 ஆசைக்கு ஒரு சுதந்திரம்னு வச்சார் வள்ளலார். அதுக்கு பேர் அது தெரியுமா? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க சார்? வெரி குட். அப்படி வாங்க. தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த 3 சுதந்திரமும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கார். ஏன்னா இந்த 3 சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த 3 ஆசையில நீங்க ஈடுபடுறீங்க. ஆனா வள்ளலார் என்ன பண்ணாரு? இந்த 3 சுதந்திரம் எனக்கு கொடுத்தது எதற்காக என்று நான் உணர்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் வாழ்வதற்காக எனக்கு கொடுத்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை நான் கடைபிடிக்கின்ற வரையில் எனக்கு திருவருளும் கிடைக்காது, மரணமிலா பெருவாழ்வும் கிடைக்காது, உன்னுடைய நேரடி தொடர்பும் கிடைக்காது. அதனால் இந்த சுதந்திரம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவர் வள்ளலார். விண்ணப்பத்தில் 4 விண்ணப்பம் இருக்கும். முதல் விண்ணப்பம் இதான், படிங்க. இறைவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் 3 சுதந்திரம். இந்த சுதந்திரத்தால் நான் அழிந்து விடுவேன் என்று நான் நினைத்ததால் இந்த சுதந்திரம் எனக்கு வேண்டாம் என்று இறைவனிடத்திலே திருப்பி கொடுக்கிறாராம். சார், இந்த சுதந்திரம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இந்த சுதந்திரம் இல்லைன்னா வாழ முடியாது. ஆனா அந்த சுதந்திரத்தை திருப்பி கொடுத்தாலும் வாழ முடியாது. ஆனா மறுபடியும் ஏதோ ஒரு சுதந்திரம் வாங்கணும். இந்த ஆன்மாவுடைய சட்டத்திட்டங்கள் நிறைய, அதெல்லாம் நீங்க படிக்கணும், அனுபவத்தில் வரணும். சாதாரணமா புரியாது. இந்த உலகத்தில் சுதந்திரத்தோட வாழ்ந்தாலும் அழிவுதான், சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்தாலும் அழிவுதான். ஆனால் சுதந்திரத்தை திருப்பி கொடுக்கின்ற பொழுது வேறொரு சுதந்திரத்தை நாம் பெற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். 3 சுதந்திரத்தை கொடுத்து விட்டாய், நீ எப்படி வாழப்போகிறாய் என்று கேட்கின்ற பொழுதுதான் வள்ளலார் சொல்லுகிறார், நீ கொடுத்த 3 சுதந்திரத்தையும் நான் திருப்பி உமக்கே கொடுத்து விட்டேன். இனிமேல் உன்னுடைய சகல சுதந்திரத்தையும் எனக்கு கொடு என்று கேட்டார் வள்ளலார். உலகத்துல எந்த ஞானியாவது இப்படி கேட்டிருக்காங்களா? அதனால்தான் வள்ளலாருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? சுதந்திரம் உனக்கே கொடுத்தனன், உன் தூய உடம்பினில் புகுந்து கொண்டேன். கொடுத்துட்டு போட ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அறிவு முதிர்ச்சி, அருள் முதிர்ச்சி, இறைவனுடைய திருவடியை முழுவதும் கிடைப்பதற்குண்டான அத்தனை அருள் வல்லமும் பூரணமாக பெற்றவர் வள்ளலார். அதனால்தான் வள்ளலார் என்ன பண்ணாரு? புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் என்ன கிடைக்கும்? மரணமிலா பெருவாழ்வு கிடைக்கும். அதையும் சொன்னார். பார்த்தீங்களா? ஞானஸ்தரிக்கு நிறைய படிங்க. அதில் இன்னொரு பாட்டு சொல்லுவார், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கானுங்க. நான் மந்திரி, நான் அரசன், இந்த உலகத்தையே நான் ஆளக்கூடியவரேன்,
எப்படியாப்பட்டவன் அவனும் தலை திமிரி ஏறி போய் எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க இல்லைங்களா? ஆனால் பார்த்தீங்களா, போன வாரம் என்ன நடந்தது? 2 நாளைக்கு முன்னாடி 241 பேர் ஒரு நாள் தப்பிச்சிட்டார் இல்லையா? இத்தனை பேர் ஒரே ஒரு செகண்ட்ல போய் முடிஞ்சுதா? நீ எத்தனை கருவிகள் வைத்து உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டாலும் அந்த கருவிகள் பழுதடைந்தால் நீங்களும் அழிந்து விடுவீர்கள். அதனால்தான் இந்த உடம்பு என்ற கருவியை நீங்கள் அழிக்காம பார்க்கணும்னார். ஏன்னா உடம்பில் சவாரி செய்யக்கூடியது யாரு? ஆன்மா என்ற இறைவன். அப்ப உடம்பு அழிகின்ற பொழுது நீங்களும் அழிஞ்சு போயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க. அதனால்தான் வள்ளலார் இங்கு சொன்னாரு, கரணமிக கழிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆடுகின்ற அதிபதியீர் நீவி மரண பயம் தவிராத வாழ்வதில் என் பயனோ. திறனமும் ஓர் 5 தொழிலை செய்ய ஒளிவழங்கும் சித்திபுரம் எனவோங்க உத்தம சிற்றவையில் சரணம் எனக்களித்து எனையும் தானாக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியங்காண்பீர். நீ உலகத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, உலக பொருளாதாரம் பூரா அவங்ககிட்ட மண்டிட்டு கிடந்தாலும் சரி, இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, உனக்கு என்னடா மகிழ்ச்சி அடையுதுன்னா கரணங்கள் தாண்டா மகிழ்ச்சி அடையுது. ஆன்மா மகிழ்ச்சி அடைவதில்லை, ஜீவன் மகிழ்ச்சி அடைவதில்லை, இறைவன் மகிழ்ச்சி அடைவதில்லை. அதுதான் அந்த பாடல் அழகா சொன்னார், கரணமிக கழிப்புறவே, கரணங்கள் தான் கழிப்படைகின்றது. அதனால என்ன பண்ற, கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றி அதிபதி நீவி மரண பயம் தவிராத வாழ்வதில் என் பயனும். நீ மரண பயம் வந்துருச்சு, எல்லாம் செத்து போயிட்டா என்ன பண்ண போறீங்க? எங்க போறீங்கன்னு தெரியாது. எங்க வந்தா எங்க போகணும்னு தெரியுமா? அதனாலதான் வள்ளலார் சொன்னார், பாடுபட்டு பயனறி பார்க்கரைத்து கழித்து பட்டதெல்லாம் போதும் என்ன பண்ணோம் பரமர் வருதருணம் ஈடு கட்டி வருவீரே இன்ப மிக பெறுவீர். என்மை உரைத்தேனால நான் உண்மை உரைத்தேன். நான் உண்மை சொல்றேனே, நீ யாராவது கேட்கறீங்களான்னு பல இடங்களில் உண்மைன்னு சொல்றாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் உங்கள் நெஞ்சை நீங்களே தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். வள்ளலார் சொல்லியவாறு நாம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டு இருக்கிறோமா, இல்லை அதிலிருந்து கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா வள்ளல் பெருமான் அழகா சொல்லிட்டாரு. இது யாருடைய வார்த்தைன்னு சொன்னாரு? சத்தியவான் வார்த்தை. நான் சொல்லலப்பா, இது யார் சொல்றது? சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டி சந்தேகம் இலையெழுதனில் சந்தோடம் உருவி இத்தினமே அருஜோதி எழுதுகின்ற தினமாம் இனி வரும் தினங்களெல்லாம் என்ப ஒரு தினங்கள். அப்ப என்ன நடக்கும்? சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. அப்ப திருவருட் செங்கோல் எல்லா இடத்துலயும் இருக்கா வள்ளலாருடைய செங்கோல். அதனாலதான் ஆட்சியை கலைச்சார் வள்ளலார். வள்ளலாருடைய காலம் எப்போ? 1872 74. அப்ப யாருடைய ஆட்சி இருந்தது? பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி. இந்த ஆட்சியில் இந்த நாட்டு மக்கள் உலக மக்கள் எப்படி தவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை உணர்ந்துதான் அப்பொழுதே ஒரு பாடலை போட்டார். என்ன பாட்டார்? கருணையிலா ஆட்சி கடிகி ஒழிக, அருளைந்த யாரால சொல்றாருங்க? கருணையிலா ஆட்சி கடிகி ஒழிக, அருளைந்த நன்மார்கள் ஆள்க. அவங்க என்னவா? தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெருக, எல்லோரும் வாழ்க இசைந்து. அங்க பேதமில்லாத வாழ்க்கை. இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில்? எல்லை போர். ஒரு நாட்டுக்கு சண்டை. இன்னும் வந்துட்டு சண்டை வாயில குண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? இல்லைனா சன்மாரிகள் இந்த உலகத்தையே திருத்துவாங்களே நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா திருத்த முடியும். நீங்கள் எல்லாம் வள்ளலாருடைய வழியிலே வீறிட்டு கொண்டு வாழ்ந்தீர்களானால் உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கிறது என்றால் சுத்த சன்மார்களுடைய கையில் தான் இருக்கிறது.
அதனால்தான் என்ன சொன்னார் வள்ளலாரு? சன்மார்க்கம் நன்மார்க்கம் நன்மார்க்கம், சன்மார்க்கம் நன்மார்க்கம் நன்மார்க்கம், சகமார்க்கம் சொன்னாரா? சகமார்க்கம் துன்மார்க்கம் துன்மார்க்கம். அதனால்தான் சொன்னாரு, துன்மார்க்க நடையிடை தூங்குகின்றீரே. நம்மெல்லாம் எந்த வழியில போயிட்டு இருக்கோம்? ஆதலால் நண்பர்களே, நேரம் கடந்ததால் நிறைய பேசுவோம். அவர் வேற டைம் கொடுத்துருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ண, இறுதியாக ஒரு நன்மையை நல்லதை சொல்றேன். நீங்கள் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழிக்காதீர்கள். நீங்க இதுவரையில் இருந்தது போல இனியும் வீண் காலம் கழிக்காது. ஏனென்றால் இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. இது சாதாரணமா உலக மக்கள் இன்னைக்கு 800 கோடி 900 கோடிக்கு வந்துருச்சு. இத்தனை கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் சன்மாரிகள் என்பது ஒரு குறுகிய எண்ணிக்கையில் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த எண்ணிக்கையின் மூலமாக தான் இந்த அத்தனையும் கண்டினியூட்டியாகி உலகம் முழுதா போகணும். அப்ப நம்மளே சோடையா இருந்தா எப்படி நீங்க உலகத்துக்கு கொண்டு போவீங்க? அவரு இந்த உலகத்துக்கு வந்ததுக்குன்னு ஒரு பாடலை போட்டாரு. ஒரு நண்பர் கூட சொன்னார்ல, என்ன சொன்னாரு? நம்மளை மட்டும் திருத்தறதுக்கு வந்தாரா, உலகத்தை திருத்தறதுக்கு வந்தாரா? இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் டெய்லி படிச்சுட்டு இருக்கிற பாட்டு தானே. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொன்னாரா? என்ன சொல்றாரு? அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும். புரியுதுங்களா? நம்மளுக்கு மட்டும் வள்ளலார் அல்ல, நமக்கு மட்டும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொந்தக்காரர் அல்ல. இந்த உலக மக்களுக்கும் அண்ட கோடிகள் அத்தனைக்கும் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் மிகுந்த ஒளி பேரொளி, அதுதான் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதியை தவிர நீங்கள் வேற ஏதாவது ஒரு இறைவன் இருக்கிறார் என்று நினைத்தீர்களானால் கூட நீங்கள் சுத்த சன்மார்க்கத்திற்கு லாய்க்கில்லாதவர்கள். அதனால்தான் வள்ளலார் சொல்றாரு, எய்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தேன், எமது தெய்வம் என்று கைவகையே கதறுகின்றீர். தெய்வம் ஒன்றென்றறி கரிபிடித்த கரகமிட்ட பெரியரிலும் பெரியீர். ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவி. அழிவுடம்பை அழியாமை ஆக்கும் வகையறியீர். உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது. உற்றதுவன் உச்சிடுவி உண்மை உரைத்தேனே. என்னடா ஈரோடு கதிரவேல் சொல்றான், அவன் ஒரே கடவுளானவரானா? 45 ஆண்டுகளாக எந்த தெய்வத்தின் கனவல் கூட நினைக்க மாட்டான். ஏன்னா எனக்கு பொய் என்று எனக்கு தெரிந்து விட்டது. பொய் என்று தெரிந்த சிற்பங்களையும் சிலைகளையும் மெட்டீரியலையும் நான் எப்படி போய் கடவுள் என்று நினைக்க முடியும்? அது ஒரு சாதாரணமான மெட்டீரியல், மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அதுல என்ன ஆற்றல் இருக்கிறது, என்ன எனர்ஜி இருக்கிறது? உன்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நீ புரிந்து கொள்ளாமல், உன்னுடைய உடம்பை இயக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த அருளாற்றலை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் வெளியே போய் சுத்தினீர்களானால் இறைவா இறைவா என்று என்ன அர்த்தம்னு கேட்டார்கள். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வார், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கரைபல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை வெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லா வீணடிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வி எனைப்பள்ளி எடுப்பிமே இன்பம் தந்தீரே. பச்சை அதில் ஒரு வரி வருது பார்த்தீங்களா? பல தெய்வங்களை வணங்குறவங்களுக்கு அறிவு இல்லைன்ற. அதை படிச்சுங்களா இல்லையா? அந்த பாடலை படிங்க. எய் வந்த துன்பொழித்து அவருக்கு அறிவு அருள்வீர். யாருக்கு அறிவு கொடுக்கணும்? அறிவு இல்லாதவனுக்கு தான் அறிவு கொடுக்கணும். அப்ப யார் எப்படி இருக்கும் இந்த சமுதாயத்தில்? அதனால்தான் வள்ளலார் இங்க போட்டார். இதுக்கு என்ன பேரு? இயற்கை உண்மை கடவுள்னு போட்டார். இதுக்கு பேர் என்ன? இயற்கை உண்மை கடவுள், இயற்கை உண்மை வடிவினர் போட்டார். இதுக்குள்ள 3 இருக்கு. அந்த இயற்கை உண்மைக்குள்ள 3 பாயிண்ட் இருக்கு. என்ன இருக்கு? இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இது 3 ஒன்றோடு ஒன்று இணைந்து மெச்சா இருக்கு.
நீங்க இயற்கை உண்மையை தொடர்பு கொண்டீர்களானால் அதில் இருக்கக்கூடிய இயற்கை விளக்கம் என்பது உங்களுக்கு புலப்படும். அந்த இயற்கை விளக்கம் என்பதுதான் அருள். அந்த அருள் என்பதை நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் என்ன ஆயிடுங்க, பரிசுத்தமான ஆன்மாவாக மாறிடுவீங்க. அது நிறைய விஷயம் இருக்கு, நேரம் இல்லை. முன்னொன்று கடைசியில் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இதனால நான் சொன்னதுனால நீங்கள் வெக்ஸ் ஆயிட வேண்டாம். ஆனால் நீங்கள் எந்த எல்லைக்குள் வந்து விட்டீர்கள், ஆண்டவர் உங்களை விடமாட்டார், உங்களை விடமாட்டார். தைரியமா இருங்க, ஆனா மாற்றிக்குங்க. ஏன்னா இதுக்கு வர்றதே கஷ்டம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் ரொம்ப மிகுந்தது. உலகத்துல இது மாதிரி ஒழுக்கத்தை எந்த ஞானியுமே சொல்லலை. யாரை ஏதாவது ஒரு ஞானி இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க. ஒரு ஞானி சொல்லலை. அதுல முக்கியமான ஒழுக்கம் இது. உயிர்கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதங்களும் கோடிக்கணக்கான உயிர்களை கொன்று படைய வைத்து ரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும். ஆனால் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உண்மையான சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் அதுல ஒண்ணுல ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறீங்களா? 100% தானே. அதனால உங்களை ஆண்டவர் விட மாட்டார். ஏனென்றால் உங்களை எப்படியாவது என்ன சொல்லுவாரு, அடித்தா வேணா மொடாயில் வாக் பண்ணுவாங்க, அச்சில் வாக்பேன் இல்லாச்சில் மொடாயில் வாக் பண்ணாரு. நல்ல வார்த்தை சொல்லுவேன், மிரட்டி சொல்லுவேன், தண்டன் ஒழுது சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், பொருளை கொடுத்தும் தன்வசப்படுத்திக்குவேன். இல்லைங்களா? இல்லை என்றால் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்தாவது உங்களை தன் வசமாக நான் மாற்றிக்கொள்வேன் சக்தி வச்சிருக்கார் நம்மளுக்காக. இந்த உறுதிப்பாடு உலகத்தில் எந்த ஞானிகளும் சொல்லாத உறுதிப்பாட்டை நினைத்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டியது ஒண்ணுமே இல்லை சார். 10 பைசா நமக்கு செலவில்லை. இதுல என்ன இல்லை, 10 பைசா. எனக்கெல்லாம் 1 பைசா கூட செலவில்லை. உங்களுக்காக 10 பைசா, எனக்கு 10 பைசா 1 கூட செலவு கிடையாது. நான் நிம்மதியா இருக்கேன். காரணம் என்ன, என்கிட்ட மாதிரி நான் பல மீட்டிங்லையும் சொல்லியிருக்கேன். எனக்கு வருமானம் கிடையாது, பேங்க் டெபாசிட் கிடையாது, சொத்து கிடையாது, தொகை கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 1 இன்ச் இடம் எனக்கு கிடையாது, என் பேர்ல சத்தியமா கிடையாது. நீங்க விளையாட்ட நினைச்சிடாதீங்க. ஆனா இன்னைக்கு ஜாலியா இருக்க நம்பலையா? ஏன்னா விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன், உன் பதத்துறையை பிடித்தேன். விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன், விட்டிடவும் மாட்டேன், உன் பதத்துணையை பிடித்தேன். அதுபோல நீங்கள் பிடிக்க வேண்டியது முக்கியமான இடம் எது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த ஆண்டவர் எங்கும் இல்லை, நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவில் உள்ளொளியாக இருக்கின்றார். உள்ளொளி ஓங்கிட உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கடல். அந்த மெய் அருட்கடல் தான் இந்த உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்திற்கு புரியுதுங்களா? அதனால நீங்கள் இதை பற்றி சலனம் அடைய வேண்டாம். நீ கொஞ்சம் சாப்பிடுங்க, சாப்பிடாதருங்க. ஆனால் இனிமேல் இறைவனை இடைவிடாது நீங்க மனமா குணமா அப்படின்ற சப்ஜெக்டா இன்னைக்கு எடுத்து பேசலான்னு வந்தேன். அதுக்குள்ளே அவர் ரூட்டை மாற்றி விட்டார். மனமா குணமா? ஏன்னா மனம் என்பது ஒரு பேய் குரங்குன்னு வள்ளலார் சொல்றாரு. ஆனா அந்த மனத்துல எத்தனை மனத்தை சொல்றாரு தெரியுமா? குணத்தை பத்தி சொல்றாரு. குணத்துல எத்தனை குணம் இருக்குன்னு தெரியுமா? அதனால இதெல்லாம் நீண்டுகிட்டே போகும். அதனால நம்ம என்ன பண்றோம், நீங்கள் தைரியமாக சுத்த சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து அதில் இருக்கக்கூடிய மெய்பொருளை நன்கு உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக முடிக்கும். அது யாரோ கேட்டிருக்காரு, என்னது? நண்பர் ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, படிச்சுட்டு முடிச்சுட்டுமா? அதாவது ஐயா அந்த இல்ல பாட்டவனா நான் படிச்சா ஒரு விளக்கம் சொல்லுவாரு. அதாவது வள்ளல் பெருமான் சித்தி விழாக திருமாலையில் இல்ல ஒரே ஒரு செகண்ட் டைம் இல்லை சார், நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஒரே ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன்.
வள்ளல் பெருமான் சித்தி விழாக திருமாளிகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் கேட்கலையா? இன்னும் கொஞ்சம் வால்யூம். சித்தி விழாக திருமாளிகள் இப்போ நீங்க போறீங்களா சித்தி விழாகத்துக்கு? ஐயோ வால்யூம் கம்மியா இருக்க மாதிரி. இப்போ சரி. நீங்க டெய்லி ஒரு போஸ்ட் போய் பாக்குறீங்க இல்லையா? அப்போ வள்ளல் பெருமான் சாதாரணமாக நம்மை விட்டு செல்லவில்லை, யாருக்கும் தெரியாத போய் ஒளிஞ்சிக்கல, புரியுதுங்களா? அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் வள்ளல் பெருமான் சித்தி விழாக திருமாளிகள் எல்லோருடைய முன்னிலையில் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதுக்கு பேரு சத்திய அறிவிப்புன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? சத்திய அறிவிப்புன்னு 4 பாடல்கள். அந்த 4 பாடல்களில் கடைசி பாட்டு தான் அவர் கேட்டிருக்காரு. இறுதியாக சொல்றார் வள்ளலாறு. இந்த 4 பாட்டுக்கு முன்னாடி நிறைய இருக்கு விஷயம். அவர் சொல்றாரு, என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனா இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன். அறிந்ததிதே சத்தியம் சத்தியமே. மின்சாரும் இடமடவாய் என் மொழி வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போதே. இந்த பாட்டுக்கு ஐயா விளக்கம் சொல்லுவாரு. ஒரே மணி நேரம் தான், 1 மணி நேரத்துக்குள்ள நான் என்ன செய்ய போறேன், என்ன நடக்க போகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துட்டு உள்ள போன பாடல் இது. அதனால் இவ்வளவு நேரம் பொறுமையாக நிதானமாக செவி கொடுத்து கேட்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் சன்மார்க்க சான்றோர் பெருமக்களுக்கும் விருது வழங்கக்கூடியவர்களுக்கும் விருது பெறக்கூடியவர் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.